பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி உட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்க்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ட்ரில் மிஷின் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ட்ரில் சக் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 555 மோட்டாருக்குன்னு இது வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மோட்டாரோட ஷாஃப்ட்ல போக மாதிரி 555 டிசி மோட்டார் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 12 வோல்ட். இதுலயே வந்து 775 550 அந்த மாதிரி நிறைய மோட்டார்ஸ் வந்து இருக்கு 12 வோல்ட்லயே. இந்த ட்ரில் சக்ல போடுறதுக்கு வந்து பிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பிசிபி ட்ரில் தான் இதை வச்சு பண்ண முடியும், அதனால தான் இவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. மாதிரி ஒரு பான்ஸ் பவுடரோட டப்பா எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற கவர் வந்து நான் கழட்டிட்டேன். ஆன் ஆஃப் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புஷ் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே இருக்கு, ஆனா பவர் கொடுக்கறதுக்கு வந்து பேட்டரி இல்லைன்னா ஒரு அடாப்டர் வேணும்ல, அதுக்காக நான் 12 வோல்ட் 1 ஆம்ப் டிசி அடாப்டர் வந்து யூஸ் பண்றேன். பாருங்க இங்க எழுதி இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்படியே இதை வந்து இந்த மோட்டார்ல கனெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் கனெக்டர் வந்து தேவை. அது வந்து இதுல உள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாம் ஆன்லைன் ஷாப் எலக்ட்ரானிக் ஷாப்ல வந்து ஈஸியா கிடைச்சிடும். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் எல்லாம் தரேன், நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இது என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ வந்து இந்த குட்டி குட்டியா இருக்குல்ல, இதெல்லாம் ட்ரில் பிட் வந்து போடுறதுக்கு. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது கரெக்டாக உள்ள போகும். இது வந்து 0.5 இருந்து 3.0 mm வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குல்ல. அப்புறம் இது வந்து எதுக்குண்ணா இவ்வளோ பெருசாக இருக்கு, அது வந்து நம்ம பிட்டு இருக்குல்ல, இந்த ட்ரில் பிட்டு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ட்ரில் பிட் போடுற இதை போட்டுட்டு அதில் இந்த ட்ரில் பிட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் பண்ணோன்னே இது வந்து டைட் பண்ணிட்டோன்னா இது வந்து இந்த ட்ரில் பிட் வந்து டைட் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து ட்ரில்லிங் வந்து மோட்டார் வச்சு போட்டுடலாம். அப்புறம் இது வந்து மோட்டாரோட ஷாஃப்டில் போக மாதிரி இங்கே ஒரு ஹோல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதனால அந்த மோட்டார் வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே குட்டியாக ஸ்க்ரூ தந்துருப்பாங்க 2. அதை டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆலன் கீ வந்து தந்திருக்காங்க குட்டியாக. இந்த ப்ராஜெக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பான்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து இந்த மோட்டார் அளவுக்கு வச்சு நான் கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. இதுதான் வந்து இந்த மோட்டாரோட ஹைட்டு. அது அளவுக்கு நான் வந்து ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது சேஃபாக இருங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நான் வந்து இந்த பான்ஸ் பவுடரோட பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி இந்த மாதிரி ஷேப் வந்து கொண்டு வந்தேன்னா சாண்ட் பேப்பர் வச்சு தான். எப்படின்னா இந்த சாண்ட் பேப்பர் இருக்குல்ல, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். இந்த மோட்டார் வைக்கிற பார்ட் இருக்குல்ல, இந்த இது அதில் வந்து வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வந்துடும். 2 ஸ்க்ரூவும் எடுத்துக்கிட்டேன் பாருங்க. மாதிரி 2 ஃபோமில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரவுண்டில். அப்புறம் இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன். இந்த சென்டர் வந்து இதோ இந்த போட்டிருக்குல்ல, இது வந்து போடுறதுக்கு மாதிரி. அப்புறம் இந்த மோட்டாரில் வந்து நம்ம இந்த மாதிரி போடுற மாதிரி நான் வந்து இங்கே ஹோல் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த மோட்டார் நம்ம போட்டோன்னா நல்லா உள்ளே வந்து ஆடும், அதனால இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா அது ஆடாமல் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோம் எடுத்துக்கிட்டேன். மோட்டார்லேருந்து இந்த ஒயர் எடுக்கிறதுக்கு வந்து இதை ஹோல்ஸ் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன் பாருங்க. ஒயர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த கனெக்டர் இருக்குல்ல, இந்த அடாப்டர் வருது, அதை வந்து இந்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே பாசிட்டிவ் இருக்குல்ல, அதை வந்து இங்கே பாசிட்டிவ்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணிட்டேன். இது இருக்குல்ல இந்த ஃபோம் ஷீட்டோடது, அதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மோட்டார் வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரோல் இருக்குல்ல, இதை வந்து ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து
ஃபெவிக்விக் வந்து ஸ்டிக் பண்ணுங்க, மோட்டாருக்குள்ளே போகாமல், அப்போ தான் வந்து மோட்டார் ஸ்பின் ஆகும். இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து போகிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏன் இந்த நெகட்டிவ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணல சொல்லலைன்னா, புஷ் ஸ்விட்ச் இருக்குல்ல அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். இந்த ஸ்விட்சில் வர ஒரு ஒயர் இருக்குல்ல, ஒரு பின் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மோட்டாரோட ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சால்டரிங் வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து சால்டரிங் வச்சுட்டேன். இப்போ வந்து இன்னொரு வயர் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து சால்டரிங் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சால்டரிங் வச்சிடுறேன். இந்த கனெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் தான். இப்போ இந்த ஹேண்டில்குள்ளே இது எல்லாம் விட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல நட்டு, அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த இதை இங்கே ஹோல் இருக்குல்ல அதில் இன்செர்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிட்டோன்னா ஸ்டிஃபாக நின்றுடும். வந்து இதுக்குள்ளே நம்ம விட்டு இதை வந்து எடுத்துடலாம். இந்த ஹேண்டில்குள்ளே விட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த புஷ் பட்டன் சுவிட்சையும் நான் வந்து இங்கே டைட் பண்ணிட்டேன். அப்புறம் மோட்டாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து ஹேண்டிலை வந்து க்ளூகனாலையும் ஃபெவிக்விக்காலையும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பேஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஹோல் போட்டுட்டேன் இந்த கனெக்டர் போகிற அளவுக்கு. இப்போ நான் இதை வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுறேன். இந்த மோட்டாரோட முன்னாடியும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ போடுற மாதிரி 2 ஹோல்ஸ் தந்துடுவாங்கள்ல, அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 சைடு டைட் பண்ணிட்டேன் பாருங்க. நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சக்கெல்லாம் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இருக்கிறதுல இதுதான் சின்னது. இதில் நம்ம வந்து போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இது மோட்டாரோட ஷாஃப்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த சக்கு இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து டைட் பண்ணிங்கன்னா அது வந்து சுத்தாது, கொஞ்சம் இடிக்கும். கொஞ்சம் மேலேயே வந்து தூக்கி வந்து டைட் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிவிட்டேன், இன்னொரு ஸ்க்ரூவும் டைட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிட்டு இருக்குல்ல, அந்த ட்ரில் பிட்டோடது, அதை வந்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அடாப்டர்லேருந்து பவர் வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க, சுத்துது. இப்போ நான் இதில் வந்து போட்டு பார்க்குறேன், அப்படியே சர்ன்னு போயிடுது. இப்போ நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து எப்படி ஹோல்ஸ் போடுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுலேயே ஹோல்ஸ் போட்டுருச்சு. இங்கே நான் வந்து ஃபோமும் வச்சுருக்கேன். இதுலேயும் ஈஸியாக வந்து ஓட்ட போடுது. பிசிபி இருக்குது, அதில் ஹோல் போடுதான்னு பார்க்கலாம். வாவ், இதுலேயே ஹோல்ஸ் போடுது. நம்ம வந்து பெரிய ட்ரில் பிட் வந்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இதை கழட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. இன்னொன்று ட்ரில் பிட் இருக்குல்ல இவ்வளோ குட்டியா, அதை வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ நான் வந்து இதை நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு உட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே எப்படி ஹோல்ஸ் போடுதுன்னு பார்க்கலாம். வாவ், இதுலேயே ஹோல்ஸ் போடுது பாருங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த பெரிய பிட் இருக்குல்ல, அதில் வந்து எப்படி ஹோல்ஸ் போடுதுன்னு பார்த்துடலாம். இதை நம்ம கழட்டிடலாம். இருக்கிறதுலே இதுதான் பெருசு, அதுதான் இதில் வந்து நம்ம போடணும். இப்போ இதை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இதை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த பாட்டிலோட கேப்பில் ஹோல்ஸ் வந்து போடுறேன். வாவ், இதுவே திக்காக இருக்கு, ஆனால் இதுலேயே கூட ஹோல்ஸ் போடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த செவுத்தில் ஓட்ட போடுறேன் பாருங்க. இதுலேயும் சூப்பராக போடுது. நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்களே, நம்மளோட மினி ட்ரில் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்களே பார்த்துருந்தீங்க. இது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வந்து நான் ஃபியூச்சரில் வந்து 775 மோட்டார் வச்சு நான் வந்து ட்ரில்லிங் மிஷினும் ஆங்கிள் கிரைண்டரும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.